ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோவிலில் தாங்க இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கோவில் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மணப்பாறை பூவு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே மணப்பாறை மாரியம்மன் கோவிலுக்கு வந்துட்டு பூ எடுத்துகிட்டு வருவாங்க, அந்தந்த தெருவில் இருந்து தனித்தனியாக. இந்த பூ எடுத்துகிட்டு வர்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்தந்த தெருவிலேருந்து தனித்தனியாக ட்ரம் செட்டோடு வச்சுட்டு நல்லா ஆட்டம் பாட்டத்தோட ஒரே ஹாப்பியாக வருவாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கோவில் முன்னாடி வந்துட்டு இன்றைக்கி நைட்டு பாட்டு கச்சேரிக்காக ஸ்டேஜ் அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோவிலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பூ வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு தெருவிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்துட்டு அப்படியே இந்த மணப்பாறையை சுற்றி ரவுண்ட் அடித்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக காமராஜர் சிலையோடு வந்து அப்படியே கடை வீதியோடு வந்து அப்படியே மாரியம்மன் கோவிலுக்கு வரும் ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ நம்ம மறுபடியும் பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோவிலுக்கே வந்தாச்சு. ஏன்னா எல்லா பூவும் எடுத்துகிட்டு இந்த வழியாக தான் வரணும். அதனால் நம்ம இங்கே முன்னாடி வந்து நின்றுட்டா ஃபுல்லாக பார்க்குறதுக்கு வியூ நல்லாயிருக்குன்ட்டு இங்கே வந்தாச்சு. வாங்க பார்க்கலாம். இந்த தெருவில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக கோவிலுக்கு பூ கொண்டு வரதுக்கு ஆரம்பிச்சது. பார்த்தீங்கன்னா அப்படியே காமராஜர் சிலையோட சுற்றி அப்படியே அந்த வழியாக வந்துட்டு இருக்கிறாங்க, கடை வீதி வழியாக கோவிலுக்கு போய்கிட்டு இருக்குது. நம்ம இதில் பாருங்கள், ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சாங்கன்னா கரெக்டாக ஆம்புலன்ஸ் வந்துடுதுங்க. பார்த்தீங்கன்னா மணப்பாறை பால்குடத்துக்கும் அதே மாதிரி தான் திருவிழா சீசனில். ஏன்னா ஜிஹெச் வந்து இந்த சைடு தான் உள்ளே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் இதில் அடிக்கடி போய்கிட்டே இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா 2-3 ஆம்புலன்ஸுக்கு மேலே இது போயிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு பூ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தெருவிலேருந்து. இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப்படியே ஒவ்வொரு தெருவில் இருந்தும் அப்படியே இதே மாதிரி தான் ட்ரம் செட்டோட அப்படியே ஆட்டம் பாட்டத்தோடு அப்படியே ஒவ்வொரு ஊர்லேருந்து அப்படியே பூ கொண்டு வருவாங்க. மெயினாக மணப்பாறை பூ அப்படின்னாலே மாரியம்மன் கோவிலுக்கு ஒவ்வொரு தெருவிலேருந்து இந்த பூ வந்து எடுத்துகிட்டு வருவாங்க சாமிக்கு படைக்கிறதுக்காக. அதை அந்த ட்ரம் செட் அடிச்சுட்டு அப்படியே ஆட்டம் பாட்டத்தோடு வர்றது தான் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு தெருவிலேருந்து கொண்டு அந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி வளைச்சி இப்போ கோவிலுக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க, சாமிக்கு படைக்கிறதுக்காக பூ கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவிலேருந்து கொண்டு வருவாங்க சாமிக்கு பூவு. இது வந்து 2வது தெருவிலேருந்து அடுத்தது வந்துட்டு சாமி அலங்காரத்தோடு வராங்க பாருங்கள், சாமிக்கு பூ படைக்கிறதுக்காக. அந்த சாமியோட கண்ணை பாருங்கள், அப்படியே க்ளோஸ் ஆகி அப்படியே ஓப்பன் ஆகும்போது பாருங்கள், அவ்வளோ ஒரு ரியலாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் செம்மையாக இருக்குங்க. அடுத்தது 3வதாக ஒரு தெருவிலேருந்து சாமி அலங்காரம் பண்ணி கொண்டுட்டு வராங்க பூ படைக்கிறதுக்காக சாமிக்காக. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு சாமியும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொண்டுட்டு வராங்க. அழகழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 4வதாக இன்னொரு தெருவிலேருந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு தெரு பேர் போட்டு கட் அவுட் வச்சு முன்னாடி பிடிச்சிட்டு வருவாங்க. அது சரியாக நம்மளால் கவர் பண்ண முடியலை, அதனால் என்ன தெருன்னு தெரியலை. ஆனால் இதே மாதிரி தான் இன்னும் ஒரு வரிசை அப்படியே ஒவ்வொரு தெருவாக வந்து வரிசையாக கொண்டுட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க.
அடுத்ததாக 5வதாக இன்னொரு தெருலேருந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக ட்ராக்கெட்டில் வச்சுட்டு சாமி அலங்காரம் பண்ணி வச்சு கொண்டுட்டு வராங்க. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு தெருவுலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாமி அலங்காரமும் சரி, மெயினாக ஆட்டம் பாட்டம் தாங்க வேறு லெவலில் இருக்குங்க. நீயா நானான்னு போட்டி வர அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெருவுலேருந்து வரும்போது ஆட்டம் பாட்டம் வேறு லெவலில் போட்டி போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இப்போ இது வரைக்கும் வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஜிஆர் நகர்லேருந்து வந்த இந்த பூச்செறிதல் கேங்கு தான் பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் இருக்குங்க. சரியான கூட்டம். நல்லா அலப்பறை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் தான் நல்லா குரூப் ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு நல்லா வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மணப்பாறை பூவுக்கு பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் அங்கே ஆட்டம் இல்லை, பொண்ணுங்க தான். இனிமேல் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பொண்ணுங்க தான் அந்தளவுக்கு ஆட்டங்க. வேறு லெவலில் செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பூச்செறிதல் வரிசையிலே இது 8வதாக கொண்டுட்டு வர தெருவு. இது தெரு பேர் என்னன்னு தெரியலை. இதில் பார்த்தீங்கன்னா சாமி அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது.
இந்த சாமி அலங்காரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாரியம்மன் கோவிலுக்கு வாரதில் வந்து 9வது வரிசையில் வருது. இந்த அம்மனோட அலங்காரத்தை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சைஸும் பார்த்திங்கன்னா மற்ற அம்மனை விட இந்த அம்மன் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்குங்க, நல்லாயிருக்கு. இந்த தெருலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கேரளா மேளத்தோட தாங்க வருவாங்க. அது பார்த்தீங்கன்னா தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேரளா மேளமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க கேட்குறதுக்கு. அதே மாதிரி இந்த சாமி அலங்காரத்தை பாருங்கள், செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த சப்பரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சைஸுங்க. இப்போ லைன்லாம் இருக்கவும் பார்த்தீங்கன்னா மடக்கி வச்சுருக்காங்க சின்னதாக. அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா தெருலேருந்துமே கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் 1, 2 வரும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகுங்க. அவ்வளோதான், எல்லாமே மேக்ஸிமம் வந்துருச்சு பூ கொண்டு வரது எல்லா தெருலேருந்துமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோட்டு நெட்டுக்குமே செம்ம க்ரௌடாக இருக்குங்க. ஏன்னா கண்டினியூஸாக ஒன்று பின்னாடி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒன்று பின்னாடி ஒன்று லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுலேருந்து அப்படியே கொண்டு வராங்க, சப்பரம் கொண்டுட்டு வராங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ரோட்டு நெட்டுக்கும் ஃபுல்லாக செம்ம க்ரௌடாக இருக்குது. இப்போ இங்கே வேப்பிலை மாரியம்மன் கோவிலுக்கு பூ கொண்டுட்டு வந்த தெருவிலே பார்த்தீங்கன்னா இந்த தெருலேருந்து கொண்டு வந்துருக்கிற சப்பரம் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே செம்ம பெருசாக இருக்குங்க. லைட் செட்டிங்கை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. ஜொலிக்கு இது அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு நிறைய லைன் கம்பி இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா சரியாக மேலே வந்துட்டு ஃபுல்லாக விரித்து வைக்க முடியலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே
மடக்கி வச்சிடுறாங்க. அதே பாருங்கள் இப்போவே 2 இது மடக்கி வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இதையும் கீழே இறக்கிடுவாங்க. ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா லைன் அதிகம் போயிட்டு இருக்குது. அதனால் இது ஃபுல் சைஸில் அப்படியே கொண்டுட்டு வர முடியல. அது ஃபுல் சைஸில் வச்சு கொண்டு வந்தாங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குங்க. இதையும் பாருங்கள் மடக்கிட்டாங்க. ஏன்னா மேலே ஃபுல்லாக லைன் கம்பி இந்த மாதிரி போயிட்டு இருக்கும், சரியாக கொண்டு வர முடியலை. இது வரைக்கும் நம்ம உள்ளே நின்று பார்த்ததில் 11 தெருலேருந்து கொண்டு வந்திருக்காங்கங்க. அதனால் அவ்வளோ தூரம் நின்று பார்த்தாச்சு. இனிமேல் வரும் 1, 2 வரும். அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், பொறுமையாக தான் வரும். நம்மளால் அதுக்கு மேலே நிற்க முடியலை. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் இங்கே பாட்டு கச்சேரி ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு கச்சேரி பாருங்கள், கரெக்டாக மாரியம்மன் கோவிலுக்கு முன்னாடியே வச்சுருக்கிறாங்க. எப்போவுமே இப்படி தான் வைப்பாங்க, ஸ்டேஜுங்கண்ணே நடு ரோட்டில் இதுலேயே வச்சுட்டு. வந்ததுக்கு மணப்பாறை பூ சிறப்பாக பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது விராலிமலை பூ. நாளைக்கு ஒரு நாள் தான், அடுத்த நாள் வந்தீங்கன்னா விராலிமலை பூ இருக்குது. பார்ப்போம், அடுத்து விராலிமலை பூ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.